வணக்கம். நான் உங்கள் நண்பனுக்கும் நண்பன் ஆஜி நண்பன். நம்ம வாழ்க்கையில் நம்ம பல நேரங்களில் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அல்லது நான் கூட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நாம் ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா நம்ம நடை உடை பாவனை நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அல்லது பேசக்கூடிய விதங்கள் எல்லாத்தையுமே நமக்கு ஏற்ற மாதிரி அல்லது அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வே பண்ணிக்கணும் அல்லது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம். எனக்கே கூட அந்த விஷயங்கள் இருக்குது. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அல்லது இந்த பொசிஷனுக்கு போகணும், ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆகணும், ஸ்கூல் பிரின்சிபல் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துமே ஒவ்வொரு பொசிஷனை நம்ம பிளான் பண்ணிகிட்ருப்போம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும் அப்படின்னா அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது கரண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்கூல் டீச்சராகவோ ஒரு ஐஎஃப்எஸ் ஆகவோ ஐஏஎஸ்ஸாவோ என்ன சொல்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக கூட இருக்காங்கன்னா அவங்களாம் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, ஒரு ஐஎஃப்எஸ் எப்படி நடந்துக்குவாங்க, ஒரு ஐபிஎஸ் எப்படி நடந்துக்குவாங்க, ஒரு மினிஸ்டர்னால் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். இன்கேஸ் அந்த பொசிஷன் மேலே உங்களுக்கு ஆசை இருக்குது, நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் கவனித்தேன். என்னென்னா பல நேரங்களில் நம்ம எப்படி நினச்சிட்ருக்கேன், நானே கூட அப்படி என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நாம் எப்படி இருக்கமோ அதுக்கு ஏற்ற பொசிஷன் தான் நமக்கு உதவும். என்னோடய வே ஆஃப் ஆட்டிடியூடு, என்னோடய வே ஆஃப் ஸ்பீக்கிங், என்னோடய வே ஆஃப் பாடி லாங்குவேஜ் இதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் தான் எனக்கு கிடைக்குங்கிறத நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஆணித்தரமான விஷயத்தில் பதிவாச்சு. என்னென்னு கேட்குறீங்களா, இன்றைக்கி காலையில் நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அப்படி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இல்லைனாலும் ஹாய் பாய்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தது. அது யாருன்னு கேட்டிங்களா, நான் காலேஜ் போய்ட்டுருந்தேன். நான் காலேஜ் போய்ட்டு இருக்கும்போது நான் ஒரு காலேஜ் பஸ்ஸில் போவேன். அதே மாதிரியே எனக்கு போட்டின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்கும். எல்லா காலேஜ் பக்கத்துலேயும் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறது போட்டிடா, இவனுக்கு இவனாண்டா டஃப் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் இருக்கும். அந்த காலேஜோட பஸ் டிரைவர் வந்து 2 பேரும் ஒரே பஸ் ரூட்டில் போயிட்டுருப்போம். அதனால் எங்களுக்கு அடிக்கடி பார்த்து மீட் பண்ணிக்க வேண்டிய சில பல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் சில சிலுமிச வேலைகளில் ஈடுபட்ட என்னோடய நண்பர்களுக்கு சமத்தையாக அடி விழுந்ததுக்கு காரணமும் அந்த நண்பராக இருந்தது. ஸோ ஓகே ஃபைன், அதெல்லாம் வந்து வழி வேறு டிபார்ட்மெண்ட், அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் வாட் எவர், அவன் எனக்கு தெரியுமா, அப்போலாம் அவர்கிட்ட நான் பார்த்து பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, எப்பா என்னப்பா எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்குதியா, கும்பிட்டு நாளே போச்சு உன்னை பார்த்து, நல்லா இருந்தால் சரிப்பா வீட்டிலலாம் எப்படி இருக்குதாங்க, நம்ம சௌக்கியமாக சூப்பதுப்பா, நமக்கு வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும்பா, அதான் வாழ்க்கையோட ஒரே நோக்கம் என்னன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும், சரியா போயிட்டு வாப்பா, ஏப்பா சூப்பர்ப்பா, நல்லா இருக்குப்பா தம்பி, சூப்பராக இருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்த ஒரு மனுஷன், அந்த நண்பர் தான். இன்றைக்கி ஒரு 2-3 வருஷம், ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சு. அந்த மனுஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போனதா இல்லை வந்து வாட் எப்படி போனதா வேணால், இந்த வாட் மீன்ஸில் வந்து அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொன்னால், அந்த டெண்டர் பேஸ்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி படிச்சிருக்காங்க, அதுக்கு அந்த வேலைக்கு தகுதியானவங்க, அதனால் டெண்டரில் ஆள் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் கூட இருக்கலாம். பட் வாட் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்காது. இன்றைக்கி காலையில் அவரை எதிர்ச்சியாச்சு அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்து பேசும்போது நல்லா மெய் செலுத்துட்டேங்க. நான் அப்படியே இன்னமும் குழந்த பையனாக சுற்றிட்டுருக்கேன். அந்த மனுஷன் என்னன்னா, ஹே டியூட் ஹவ் ஆர் யூ மேன், வா சூப்பர் மேன், நீங்களாம் வந்து ரொம்ப நீங்களாம் படித்த பசங்கடா, சூப்பராக வரணும்டா, நீங்களாம் ஓகேடா சூப்பர்டா, எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம், லைஃப் த பர்பஸ், லைஃப்னு ஒரு பர்பஸ் வச்சுக்கோ, நம்ம லைஃப்பை வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறது ஒரு பர்பஸ் வச்சுக்கோ, உனக்கு ஒரு டெஸ்டினேஷன் வச்சுக்கோ, அதை நோக்கி அப்படியே வாக் பண்ணிட்டு போ. அது ரொம்பலாம் யோசிக்காத. பல நேரங்களில் ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே தேங்கிடுவோம். ஸோ அதனால் யோசிக்க வேணாம். ஆனால் நம்ம பல நேரங்களில் யோசிக்கிற விஷயமே என்னென்னா, நம்ம தேங்கிட்டோமோ அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத, உனக்கு பிடிச்சி ஒரு நூல் பிடிச்ச பட்டம் போல் போய்கிட்டே இது அப்படின்லாம் ஏதோ சொன்னாது. பட் என்ன மேட்ரு அப்படின்னா, அவர் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அவர் வே ஆஃப் ஸ்பீக்கிங், அவர் வே ஆஃப் பாடி லாங்குவேஜ்லாம், அவர் வே ஆஃப் அவர் வந்து அவர் வெளிப்படுத்திக்கிறது இல்லை, நான் இப்படி தான் அப்படின்னு. இப்போ நான் வெளிப்படுத்தினா நான் இப்படி தாங்க, நான் இப்படி தான், நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங்கு மோதலஸ் பார்க்கும்போது பல நேரங்களில் சொல்லலாம். இந்த புத்தகத்தினோட மேல் அட்டையை பார்த்து புத்தகத்தை நம்ம எடை போடக்கூடாது. சாதாரண புத்தகமாக அந்த பேரை பார்த்துட்டு என்னடா புக்கு பேர் நல்லா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு புக்கு படித்தாலே நல்லா இருக்கான்னு சொல்லி எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அது கிடைக்கும். பட் வாட் எவர், அந்த மனுஷன்கிட்ட எனக்கு அப்படியே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா அந்த மனுஷன் எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படிங்கக்கூடிய டிஎன்இபியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. என்ன பொசிஷன்லாம் எனக்கு தெரியாது. பட் அவர் அந்த பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் தான் தன்னை அப்படியே மாற்றிக்கிட்டார். அது எனக்கு என்ன ரியலைஸ் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி நம்மளை வந்து வெளிப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் பல நேரங்களில் முடிவு பண்ணுது அப்படிங்கிறது தான். இப்போ நான் எந்த பொசிஷனில் அது 100% உண்மையும் கூட எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி அல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்னை எப்படி வெளிப்படுத்தினா, நான் சின்ன பையன் அப்படியுமே வெளிப்படுத்திட்டேன். பட்
இன்றைக்கி அதே கான்செப்ட் என்னால் வெளிப்படுத்த முடியுமானா சத்தியமாக முடியாது. இன்னும் 5 வருஷம் கழிச்சு அப்படியே என்னால் வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போது சம்திங் வி ஆர் அப்டேட்டிங். அந்த அப்டேட் அப்படிங்கிறது நம்மளோட பொசிஷன். நாம் நின்னாலும் நம்ம பொசிஷன் வந்து ஏதோ விதத்தில் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளோட ஏஜை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்காக இருக்கலாம், நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம், வாட் எவர் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இதில் இன்னும் சிக்கல் என்னென்னா, நம்ம பொசிஷனுக்கு போகணும் தான் ஓடிட்டு இருக்குமே தவிர நம்ம இருக்கக்கூடிய பொசிஷனே ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். என்னோடய நிலை என்ன, நான் எந்த இடத்துல இருக்கேன், எனக்கு என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூகம் எனக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்ததுக்கு, சரி எனக்கு எந்த அங்கீகாரம் கொடுக்கல, ஓகே ஃபைன், அப்போது நான் அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு தகுதியானவனா, அப்படி தகுதியானவன்னா ஏன் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம விடை தேடிக்கொண்டே அலைஞ்சிட்ருக்குமே தவிர எந்த சூழ்நிலையிலும் நான் ஏன் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் நம்மளால் விடை சொல்லவே முடியல. அது தப்போ சரியோ, நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் சரி, சிம்பிளான விஷயம் தான். அந்த எண்ட் ஆஃப் த பாயிண்ட், த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் சிம்பிள் திங். ஒன்று தான், பல நேரங்களில் நாம் எந்த பொசிஷனில் இருக்கோமோ அந்த பொசிஷன் தான் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்கான முக்கியமான மையப்புள்ளியாக இருக்குது. ஒரே பிரச்சனையை போலீஸாக இருந்து அணுகுவதற்கும் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களும் நானும் நண்பர்கள், ஓகேவா? நீங்கள் போலீஸாகவும் இருக்கீங்க. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் நண்பனாக எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், அல்லது போலீஸாக எனக்கு அப்போஸ் பண்ணலாம். உங்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்க போகுது இல்லையா? நீங்கள் எதுக்கு உண்மையாக இருக்க போகிறீங்க? நண்பனுக்கு உண்மையாக. ஆனால் நீங்கள் தப்பு தான் பண்ணியிருக்கான். அதாவது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது சரி பண்ணியிருக்கான், லீகல் டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது தப்பாக இருக்கும். அவன் நியாயப்படி அது நியாயம், நீதிப்படி நியாயம்ப்பா, ஓகேவா? நம்ம நீதிமன்றங்களில் வந்து எப்பயுமே வந்து நீதி கொடுக்கப்படாது, எல்லாமே தீர்ப்புகள் சட்டத்தின்படி தான் தீர்ப்பு கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் எந்த பொசிஷன் எடுப்பீங்க? அதுதான் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான புள்ளி. ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீமுக்கு சென்ட்ரலில் மையத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் லைஃப். நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போதும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு டைமும் நம்ம எடுக்கக்கூடிய மிகப்பெரிய டிசிஷன்ஸோட வேல்யூஸ் அண்டு அடுத்த நாள் நமக்கு எப்படி இருக்க போதுங்கக்கூடிய வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த அளவுக்கு பேசியே இன்றைக்கி அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே ஆகலை, எனக்கு தூக்கம் இல்லை.